வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். தம்பி, 3 நாள் தான் லீவு போட்டிருந்தேன். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகணும். அதனால இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். நீ அம்மா கூட இருந்து இன்னும் 2 நாள் பார்த்துக்க முடியுமா என்றான் ராகவன். அண்ணே, நீயாவது நாளைக்கு தான் வேலைக்கு போகணும். நான் இன்னைக்கு சாயந்தரம் போனாதான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போக முடியும். அதனால நாங்கள் இன்னைக்கு மதியமே கிளம்புறோம். அதுக்காக தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் என்றான் சுந்தர். நீயும் நானும் கிளம்பிட்டா அம்மா தனியா இருப்பாங்க. இந்த நிலைமையில அம்மாவை தனியா விட்டுட்டு நம்ம ஊருக்கு போக முடியுமா? யாராவது கூட இருக்க வேணாமா? உன்னுடைய மனைவி அல்லது என்னுடைய மனைவி யாரையாவது இங்கே இருக்க சொல்லணும். இல்ல 2 பேரையும் இங்கே விட்டுட்டு நாம மட்டும் வேலைக்கு போயிடுவோமா என்றவன். என்ன செய்யறதுனே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு என்றான் ராகவன். என்னன்னே பேசுற? நாளைக்கு பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். ஏற்கனவே 3 நாள் லீவ் ஆயிடுச்சு. இன்னும் 1 நாள் லீவுனா அங்க போய் மிஸ்ஸுக்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நாம இல்லாம அண்ணியும் என்னோட மனைவியும் இங்க இருக்க சம்மதிப்பாங்களா? யோசிச்சுதான் பேசுறீங்களா? நமக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம இங்கிருந்து கிளம்பி போவது மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். 2 நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம இங்கே வருவோம். அப்ப என்ன செய்யலாம்னு பேசி முடிவெடுக்கலாம் என்றான். சுந்தர், நீ சொல்றது சரிதான். முதல்ல கிளம்பி போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து என்ன செய்யறதுன்னு பேசிக்கொள்ளலாம் என்றான் ராகவன். இருவரும் தங்களுடைய பொருட்களை எடுத்து வைத்துக்கொண்டு கிளம்புவதற்கான வேலைகளில் மும்முரமாக இருந்தனர். ராகவனின் மனைவி நித்யா அறைக்குள் வந்தாள். ராகவனை பார்த்து, எங்க நாம இப்பவே கிளம்புறோமா என்றாள். இல்ல நித்யா, நாம சாயந்தரம் தான் கிளம்புறோம். நாம கிளம்பி போவதற்கு முன்னாடியே மத்தியானமே சுந்தரும் அவனோட மனைவியும் கிளம்பிடுவாங்க என்றான் ராகவன். முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு, சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருக்கணுமா? என்னால முடியாதுங்க. நாமளும் அவங்க கிளம்பும் போதே கிளம்பலாமா என்றாள் நித்யா. அம்மாவை தனியா விட்டுட்டு போறோமேன்னு ஏற்கனவே கவலையா இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நாம இருப்போமே. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை எடுப்போம்னு நானும் சுந்தரும் பேசி வச்சிருக்கோம் என்றான் ராகவன். முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு நித்யா, சரி சரி, நான் போய் மதிய சாப்பாட்டுக்கான வேலைகளை பார்க்கிறேன் என்று கிளம்பினாள். சுந்தரின் மனைவி வெண்ணிலா சமையலறையிலிருந்து சுந்தரிடம் பேச அறைக்குள் வந்தாள். எங்க அக்காவும் உங்க அண்ணனும் இன்னைக்கு சாயந்தரம் தான் கிளம்ப போறாங்களாம். நாம மதியமே கிளம்புறோம்னு அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க தானே? ஏன் கேட்குறேன்னா, அக்கா சமையல் அறைக்குள்ள வரும்போது புலம்பிக்கிட்டே வந்தாங்க. அவங்களும் மத்தியானமே கிளம்பணும்னு நினைக்கிறாங்க போல. ஆனால் மச்சான் சாயந்தரம் தான் போகணும், அம்மாவை தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல என்றாள். நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். நீ நைட்டு வேலைக்கு போகணும், அதனால நாங்க மதியமே கிளம்புறோம்னு அண்ணங்கிட்ட சொன்னேன். அண்ணனும் சரின்னு சொல்லிடுச்சு. ஆமாங்க, என்னாலெல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருக்க முடியாது. 3 நாள் இந்த வீட்டில் இருந்ததே ஒரு யுகமே கடந்து போன மாதிரி இருந்துச்சு. சரி, அத்தை பாவமேன்னு தான் நான் இவ்வளவு நாள் இருந்தேன். இதுக்கு மேலே இங்கே எப்படிங்க இருக்க முடியும் என்றாள். எனக்கு வேண்டியதை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீயும் எதையும் மறந்துடாம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளம்பி விடுவோம் என்றான் சுந்தர். சரி என்றவள், நான் அப்புறமா வந்து எடுத்து வச்சுக்கிறேன். முதல்ல சமையல் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். பாதிலேயே போட்டுட்டு வந்திருக்கேன் என்று வேகமாக சமையலறையை நோக்கி சென்றாள். சுந்தர், ராகவன் இருவரின் அம்மா சுந்தரி சோகமே வடிவாக ஹாலில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து பிட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கணவர் ராமசாமி இறந்து இன்றோடு 3 நாட்கள் கடந்து விட்டது. மகன்கள் 2 பேரும் நகரத்தில் குடியிருக்கிறார்கள். 2 பேருக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருப்பதால் தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள். ராமசாமியும் சுந்தரியும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இத்தனை நாட்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் போன ராமசாமி இறந்து போனதால் என்ன செய்வது என்று தெரியாமல் சோகமே வடிவாக உட்கார்ந்திருந்தார் சுந்தரி. அவ்வப்போது வீட்டில் நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்த சுந்தரிக்கு மகன்கள் 2 பேரும் கிளம்ப போகிறார்கள் என்பது அவருக்கு புரிந்தது. கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே இருந்து வந்த நித்யா, அத்தை, நாங்கள் இன்னைக்கு சாயந்தரம் கிளம்புறோம். நாளைக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் இங்கே வரும்போது மற்ற விஷயங்களை பற்றி பேசிக்கலாம்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க.
நான் இன்னைக்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன் என்றாள். ஒன்றும் வேண்டாம் என்பது போல் தலையாட்டிய சுந்தரி, நீங்க பார்த்து பத்திரமா கிளம்பி போங்க, போய் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலையை பாருங்க. வெண்ணிலாவும் பிள்ளைகளை ஸ்கூல்ல விடணும், அதனால அவளையும் இன்னைக்கு கிளம்ப சொல்லு என்றார். ஆமா அத்தை, சுந்தருக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகணுமா, லீவ் கிடைக்கலையா, அதனால அவங்க மத்தியானம் சாப்பிட்ட உடனேயே கிளம்பி போறதா சொல்லிட்டு இருந்தா வெண்ணிலா. அவங்களும் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க என்றாள் நித்யா. சரி சரி என தலையாட்டினார் சுந்தரி. மத்தியானம் சாப்பிட்டு முடித்த பிறகு சுந்தரும் வெண்ணிலாவும் கிளம்பி சென்றனர். சுந்தரி கடமைக்காக சிறிதளவு சாப்பிட்டு விட்டு போதும் என்று எழுந்து கொண்டார். மாலையில் ராகவனும் நித்யாவும் குழந்தைகளோடு கிளம்பி அவர்களது வீட்டிற்கு சென்றனர். ஞாயிற்றுக்கிழமை வருவதாக சொல்லிவிட்டு சென்றான் ராகவன். வீடே வெறிச்சோடி மயான அமைதியில் ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லாமல் உட்கார்ந்திருந்தார் சுந்தரி. சுந்தரியின் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சம்பவம் ஒன்று அவரது மனதில் நிழலாடியது. அன்று காலையில் வேகமாக வீட்டிலிருந்து வேலைக்கு செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்த ராமசாமி சுந்தரியிடம், ஒரு வாரம் வெளியூர் செல்ல வேண்டியிருக்கிறது, அதனால் சுந்தரி நீ வீட்டில் பத்திரமாக இருந்து கொள், நான் வேலை முடிந்த பிறகு ஒரு வாரத்தில் வீட்டிற்கு வந்து விடுவேன், அவ்வப்போது உனக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் என்றார். திருமணத்திற்கு பிறகு அவருடைய வேலையில் வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டதில்லை. ஆனால் இன்று அவர் வெளியூர் செல்வதாக சொல்வதை சுந்தரி நம்பவில்லை. சரி சரி என்று தலையாட்டி கொண்டிருந்தார். ராமசாமி வேலைக்கு செல்வதாக கிளம்பி சென்ற சிறிது நேரத்திலேயே தன்னுடைய மூத்த மகன் ராகவனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட சுந்தரி, தூரத்து உறவினர் ஒருவர் இறந்து விட்டதால் பக்கத்து ஊருக்கு செல்வதாக சொன்னார். மேலும் நீ கல்லூரியில் இருந்து வந்த பிறகு வீட்டில் நான் சமைத்து வைத்திருப்பதை சாப்பிட்டுவிட்டு வீட்டை பத்திரமாக பார்த்துக்கொள், தம்பி வந்ததும் அவனையும் பத்திரமாக பார்த்துக்கொள் என்றார். ராகவன், சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்க எப்போ வருவீங்க என்று கேட்டான். தெரியாது தம்பி, அங்கே போனாதான் தெரியும், நாங்கள் அங்கே போயிட்டு உனக்கு தகவல் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு சாவியை எப்போதும் மறைத்து வைக்கக்கூடிய இடத்தில் மறைத்து வைத்துவிட்டு கிளம்பினார். பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சுந்தரி ராமசாமி எந்த பேருந்தில் ஏறுகிறார் என்பதை கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் அவர் எங்கு செல்கிறார் என்பதை கண்காணிப்பதற்காகவே அவர் ராமசாமியின் பின்னாலேயே கிளம்பி பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்தார். தனது மகனிடம் உறவினரின் இறப்புக்கு செல்வதாக சொல்லிவிட்டு வந்திருந்தார். ராமசாமி பக்கத்து மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய பேருந்தில் ஏறியதை அறிந்து அவருக்கு தெரியாமல் பேருந்தில் ஏறி பின்னிருக்கையில் அமர்ந்து கொண்டார். சேலையால் தன் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு மறைந்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் சுந்தரி. நடத்துனர் வந்து டிக்கெட் கேட்டபோது அந்த பேருந்து கடைசியாக செல்லக்கூடிய இடத்திற்கு டிக்கெட் வாங்கி கொண்டு காத்திருந்தார் சுந்தரி. ராமசாமி எங்கு இறங்குகிறாரோ அங்கு இறங்கிக் கொள்ளலாம் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. ராமசாமி பேருந்தை விட்டு இறங்க அவருடன் நிறைய நபர்கள் பேருந்திலிருந்து இறங்கினார்கள். உடனே சுந்தரியும் பேருந்தின் பின்படிக்கட்டில் இறங்கினார். இறங்கிய உடனே ராமசாமி ஒரு ஆட்டோவில் ஏறி சென்றார். அந்த ஆட்டோவை பின்தொடர்ந்து சென்றார் சுந்தரி. ராமசாமி ஒரு வீட்டின் அருகே இறங்கினார். இறங்கியவுடன் ஆட்டோவை பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் செல்வதை பார்த்தார். பின்தொடர்ந்து வந்த சுந்தரி அந்த தெருவின் ஆரம்பத்திலேயே இறங்கிக் கொண்டார். மறைமுகமாக அந்த வீட்டை கண்காணிக்க தொடங்கினார். அந்த தெரு முக்கில் இருந்த ஒரு மளிகை கடையில் அந்த வீட்டில் யார் இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் சுந்தரி. அந்த வீட்டில் பார்வதி அம்மாவும் அவங்களோட மகள் மீனாவும் இருக்காங்க. அந்த மீனா பொண்ணுக்கு தான் இன்னும் 3 நாளில் கல்யாணம் வச்சிருக்காங்க என்றவர். ஆமா, இதெல்லாம் நீங்க எது கேட்குறீங்க என்றார். என்ன சொல்வதென்று தெரியாமல் முழித்த சுந்தரி, இல்லைங்க, அந்த வீட்டு வழியா வரும்போது கசகசன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்க சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை என்றார். அந்த கடைக்காரர் என்ன நினைத்தாரோ தொடர்ந்து தனக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல தொடங்கினார். அந்த வீட்டு பார்வதி அம்மாவோட வீட்டுக்காரர் எப்பயாவது தான் இங்கே வருவாரு. ஊருக்குள்ள இருக்கிறவங்க கேட்டா ஏதோ வெளியூரில் வேலை பார்க்கறதா சொல்றாங்க அந்த பார்வதி அம்மா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிறாங்க. இந்த மீனா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனாலும் இவங்களுக்கு வந்து மகளா பிறந்துடுச்சு.
நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணு இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனால் போதும்னு தான் இந்த ஊரில் இருக்க எல்லாரோட எண்ணமும் என்றார். அந்த பார்வதி அம்மாவோட வீட்டுக்காரர் வெளியூரில் வேலை பார்க்கறதா சொன்னீங்களே, அவரோட பேரு என்ன என்று தயங்கி தயங்கி கேட்டார் சுந்தரி. அவரோட பேரு என்று யோசித்த கடைக்காரர், ராமசாமி. மாசத்துக்கு ஒரு தடவை வருவாரு. ஒரு நாள் 2 நாள் இருப்பார், அவ்வளவுதான். இப்ப என்னமோ கல்யாணத்துக்காக வந்திருக்காரு போல என்றார். சுந்தரியின் இதயமே சுக்குநூறாக உடைந்தது. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை தன்னுடைய கணவர் தனக்கு செய்து விட்டாரே என்று அவரது மனம் வேதனையில் துடித்தது. அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் அங்கிருந்து கிளம்பினார் சுந்தரி. ஒரு வாரத்திற்கு பிறகு வீட்டிற்கு வந்த ராமசாமியிடம் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை சுந்தரி. இவையெல்லாம் தற்போது சுந்தரியின் கண்முன்னே வந்து போனது. 2 நாட்கள் சென்ற பிறகு ஞாயிற்றுக்கிழமை 2 மகன்களும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அம்மாவை இப்படி தனியாக விட்டு வைக்க முடியாது. எனவே அம்மாவை 1 மாதம் நீ பார்த்துக்கொள், நான் 1 மாதம் பார்த்துக்கொள்கிறேன் என்றான் ராகவன். சுந்தரோ, அண்ணே, என்னோட வீடு ரொம்ப சின்னது. நீங்களே வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு. அம்மா என் வீட்டுக்கு வந்தா ஹாலில் தான் படுக்கணும். அம்மாவை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சே பார்த்துக்கோங்க. உங்கள் வீடு தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் மாதம் மாதம் அம்மாவை பார்த்து கொள்வதற்காக செலவுக்கு பணம் கொடுத்துடுறேன் என்றான் சுந்தர். சுந்தர், புரியாமல் பேசிகிட்டு இருக்க. இன்னைக்கு இங்கே நான் வர்றதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா? என் பொண்டாட்டி அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நீங்கள் போக வேணாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் என்று எவ்வளவோ என்னை தடுக்க முயற்சி பண்ணுனா. நீ வரலேன்னா பரவாயில்ல, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் என்றான் ராகவன். இப்போ என்னதான் பண்ணுறதுனே தெரியல என்று புலம்பினான் சுந்தர். 2 மகன்களும் பேசி கொண்டிருப்பது சுந்தரிக்கு கேட்டது. 2 மகன்களையும் அழைத்தார். தம்பி, என்னால் இங்கே தனியாக இருக்க முடியும். இது உங்கள் அப்பா வாழ்ந்த வீடு. இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அதனால் என்னை யார் பார்த்துக்கிறதுன்னு நீங்கள் சண்டை போட வேண்டாம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் என்றார். அதுக்கு இல்லைம்மா, என்ன நீயே சமைச்சு நீயே சாப்பிடணும். எத்தனை நாளைக்கு உன்னால் இந்த வேலைகள் எல்லாம் பார்க்க முடியும் என்றான் சுந்தர். நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு ஆறுதலாக இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக நம்ம இந்த வீட்டில் தான் குடியிருக்கோம். இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் பக்கத்தில் இருக்க எல்லாருமே நமக்கு நல்ல பழக்கமானவங்க தான். ஏதாவதுனா உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. நீங்கள் அப்போ வந்தால் போதும் என்றார். ராகவன், அம்மா, நான் ஒவ்வொரு மாதமும் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிறேம்மா என்றான். சுந்தரும், நானும் 1 மாதத்திற்கு 1 முறையாவது வந்து பார்த்து கொள்கிறேன் என்றான். அன்று மாலையில் இருவரும் கிளம்பி சென்ற பிறகு சோகமே வடிவாக உட்கார்ந்திருந்தார் சுந்தரி. தன்னை கடைசி காலத்தில் பார்த்து கொள்வதற்கு பிள்ளைகளுக்கு மனம் வரவில்லை என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றி அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது. அவர் கண்கள் லேசாக கண்ணீரை கொட்டியது. 1 மாதம் கழித்து ராகவன் பழங்கள் வாங்கி கொண்டு வந்து அம்மாவை பார்த்து நலம் விசாரித்துவிட்டு சென்றான். அவன் சென்ற அடுத்த வாரமே சுந்தரும் வந்து அம்மாவை பார்த்துவிட்டு சென்றான். அடுத்த மாதம் ராகவன் அம்மாவை வந்து பார்க்கவில்லை. சுந்தரும், அண்ணன் போய் பார்த்திருக்கும், நாம் அடுத்த மாதம் சென்று பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விட்டான். 2 மாதங்கள் கழித்து சுந்தர் அம்மாவை பார்ப்பதற்காக வந்தான். வீடு பூட்டி கிடந்தது. அதிர்ந்து போனான் சுந்தர். வேகமாக அண்ணனுக்கு தொடர்பு கொண்டு தகவல் சொன்னான். ராகவன் 1 மணி நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தான். அதற்குள்ளாகவே சுந்தர் அருகில் இருப்பவர்களிடம் விசாரித்திருந்தான். ராகவன் வந்த பிறகு சுந்தர் ராகவனிடம், அண்ணே, அம்மா 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை வித்துட்டு போயிட்டதா சொல்றாங்க. வீட்டை வேற யாரோ வாங்கிட்டதாகவும் சொல்றாங்களே. கிட்டத்தட்ட 5 சென்ட் வீடு மட்டும் 3 சென்டில் இருக்கு. சுத்தி இடம் விட்டு கட்டி இருக்காங்க. எப்படித்தான் அம்மாவுக்கு இதை விற்கிறதுக்கு மனசு வந்துச்சோ தெரியலையே என்றான். ராகவன், பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரிச்சியா என்று கேட்டான். ஆமா அண்ணே, எல்லாம் விசாரிச்சிட்டேன். யாரோ ஒரு பொண்ணு அம்மாவை அடிக்கடி வந்து பார்த்து கொண்டதாக சொல்கிறார்கள். அந்த பொண்ணு தான் அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு என்றான் ராகவன். இவர்கள் வீட்டுக்கு எதிர் வரிசையில் 6 வீடுகள் தள்ளி இருந்த அந்த வீட்டை காண்பித்தான் சுந்தர். அந்த வீட்டை நோக்கி ராகவனும் சுந்தரும் சென்றனர். வீடு பூட்டி கிடந்தது.
அருகில் இருந்த வீட்டில் விசாரித்தனர். மீனான்னு ஒரு பொண்ணு தன்னுடைய குழந்தையோட 2 வருஷமா இங்க இருக்கிறதா சொன்னாங்க. யார் இந்த மீனா என்ற கேள்வியோடு ராகவன் சுந்தரை பார்த்தான். எனக்கும் தெரியலனே, யார் இந்த பொண்ணு, அம்மாவும் இந்த பொண்ணும் எங்க போயிருப்பாங்க என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் இருவரும் தங்களது வீட்டுக்கு சென்றனர். அவர்களது மனைவியிடம் நடந்த விஷயத்தை கூற, என்னங்க, கிட்டத்தட்ட அந்த வீடு 25 லட்சத்துக்கும் மேலே போகும் என்றாள் நித்யா. அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சாலாவது அவங்க கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கலாம். எங்கே இருக்காங்கன்னு தெரியல, என்ன செய்யறது என்று புலம்பினான். எங்க, இப்படியே விடக்கூடாதுங்க, காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து விடுவோம், அவங்க தேடி கண்டுபிடிக்கட்டும், அத்தைக்கிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை வாங்கிடணும் என்றாள் நித்யா. சரி, நான் சுந்தர்கிட்ட பேசுறேன் என்றான் ராகவன். சுந்தருக்கு போனில் தொடர்பு கொண்டான். விஷயத்தை சொன்னான். நாளைக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவோம், வேலை முடிஞ்சு வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்றான் சுந்தர். சரி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் ராகவன். அடுத்த நாள் காலை வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த ராகவனுக்கு கடிதம் ஒன்று வந்தது. அதே நேரத்தில் சுந்தருக்கும் கடிதம் வந்தது. கடிதத்தை பிரித்து படிக்க தொடங்கினர். அன்புள்ள மகனுக்கு, உங்களுக்கு உங்கள் குடும்பம் மிகவும் முக்கியம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும். என்னை வைத்து உங்களால் பார்த்து கொள்ள முடியாது. அதற்கு உங்கள் மனைவியும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எனவே நான் உங்கள் கண்ணில் படாத இடத்தை நோக்கி செல்கிறேன். நீங்கள் என்னை தேட வேண்டாம். மேலும் நான் நம்முடைய வீட்டை விற்றுவிட்டதால் உங்களுக்கு என் மீது கோபம் வரலாம். அது என் கணவர் சம்பாத்தியத்தில் கட்டப்பட்ட வீடு. எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் உங்கள் 2 பேருக்காகவும் நாங்கள் அர்ப்பணித்தோம். கடைசி காலத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கடமை ஒன்று இருக்கிறது. அதனால்தான் நான் வீட்டை விற்றுவிட்டு வந்துவிட்டேன். என்னை தேட வேண்டாம் என்று எழுதியிருந்தது. ராகவன் கடிதத்தை படித்துவிட்டு அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான். கடிதத்தை வாங்கி படித்து பார்த்த நித்யா, எங்க, அவங்களுக்கு என்ன இன்னொரு முக்கியமான கடமை என்று புலம்பிக்கொண்டே சமையலறையை நோக்கி சென்றாள். சுந்தரும் வெண்ணிலாவும் கடிதத்தை படித்துவிட்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தனர். வீட்டை விற்றுவிட்டு சுந்தரி அந்த தெருவில் குடியிருந்த மீனாவை அழைத்து கொண்டு அவர்கள் ஊரிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நகரில் வந்து வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தனர். மீனா சுந்தரியிடம் வந்தாள். அம்மா, நான் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல கேட்காம இப்படி வீட்டை வித்துட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டீங்க. உங்க பிள்ளைங்க பாவம் இல்லையா என்றாள். என் வீட்டுக்காரர் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சாரு. நான் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஏன் அவரோட குடும்பம் நடத்தினேன்னு தெரியுமா? அவரை பிரிஞ்சு நான் தனியா வந்தா என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் பிள்ளைங்க அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும் மாறி மாறி போற சூழல் ஏற்படும். என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் என் கணவர் எனக்கு செஞ்ச துரோகத்தை பொறுத்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை வேண்டா வெறுப்பா வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட பிள்ளைங்க என்னை அவங்க வீட்டில் வச்சு பார்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போவும் அவங்களுக்கு நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன். என்னோட கணவர் செஞ்ச பாவம் அவங்களை வந்து சேர்ந்துடக்கூடாது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்துடணும். நீ திருமணமான 1 வருடத்திலேயே கணவனை இழந்து விட்டாய். உன்னுடைய அம்மாவும் உன்னை பற்றி நினைத்து வேதனையில் மனமுடைந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விட்டார். உன்னை பார்த்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்னுடைய கணவருக்கு ஏற்பட்டது. உன்னை கொண்டு வந்து எங்களது தெருவிலேயே குடி வைத்தார். இது அனைத்தும் எனக்கு தெரிந்திருந்தும் நான் பொறுமையாகவே இருந்தேன். என் கணவர் சாகும்போது உன்னை பற்றி என்னிடம் சொல்லி என்னிடம் மன்னிப்பு கேட்டார். நான் அவரிடம் எனக்கு அனைத்தும் தெரியும் என்று சொன்னபோது அதிர்ந்து போனார். அவர் எனக்கு செய்த துரோகத்திற்காக கண்ணீர் வடித்தார். உன்னை நல்லபடியாக கரை சேர்த்து விட வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோளாக இருந்தது. அதையே நான் இப்போது செய்கிறேன். என்னுடைய மகன்கள் மிகப்பெரிய இடத்தில் வேலை பார்க்கிறார்கள். நல்ல வருமானம் வருகிறது. நல்ல படிப்பை படித்திருக்கிறார்கள். ஆதலால் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார். மீனா அவரை பத்திரமாக பார்த்து கொண்டாள். அவளுடைய திருமணத்திற்கு வரன் பார்த்தபோது என் அம்மா என்னுடன் தான் இருப்பார் என்று வரக்கூடிய மாப்பிள்ளையிடம் கோரிக்கை வைத்தாள். அவள் என்னப்படியே அனைத்தும் நடந்தது. மீனாவும் சுந்தரியும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்ந்தனர். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.